இப்போ வந்து சுத்தமாக இருக்கிறது உயர்வானது, அப்படி தானே? குளிக்கிறது, சுத்தமாக இருக்கிறது, பல்லு துலக்கிறது, இதெல்லாம் உயர்வான ஒரு நடைமுறை. ஒருத்தர் குளிக்கலை அப்படின்னா இவ்வளோ கேவலமாக இருக்கார், குளிக்க வேண்டாமா, பல நாளாக குளிக்காமல் இருக்கார், பல நாளாக பல்லு துலக்காமல் இருக்கார், எவ்வளோ அழுக்காக இருக்கிறாரு, நல்ல ஆடைகளே அணிய மாட்டேன்றாரு. அப்போது அப்படின்னா அவர் வந்து தாழ்வாக நினைப்பாங்க, மற்றவங்க மதிக்க மாட்டாங்க. அப்போது வந்து உங்களுக்கு மரியாதை தருவது, உங்களை நீங்கள் உயர்த்திக்கிறதுக்கான ஒரு வழி தான் எது? சுத்தங்கிறது. இப்போ சுத்தமாக இருக்கிறது உயர்வானது. அப்போ சுத்தம் செய்கிறது அதுவும் உயர்வானதை தானே இருக்க முடியும். சுத்தமாக இருக்கிறது வந்து உயர்வானதுன்னா எப்படி அந்த சுத்தம் வரும்? சுத்தம் செய்கிறதுனால தான் சுத்தம் வரும். சுத்தத்துக்காக உழைக்கணும், அந்த தூய்மைக்காக உழைக்கணும், அதுதானே. அப்போ தூய்மையாக இருக்கிறது உயர்வானதுன்னா தூய்மை செய்வதும் உயர்வானது தானே. அப்போ உங்கள் வீடை நீங்கள் சுத்தமாக வச்சுருக்கீங்கன்னா அது ஒரு உயர்வானது. சுத்தமாக இருக்குதுப்பா உங்கள் வீடு, அது அப்போ அது உயர்வான ஒரு நிலை. அப்படின்னா தூய்மை செய்வதும் ஒரு உயர்வான நிலைமை தானே. தூய்மை எங்கேருந்து வருது? தூய்மையாக இருப்பது ஒரு உயர்வான நிலைனா அந்த தூய்மையாக இருப்பது எங்கேருந்து வருகிறது? தூய்மைக்காக நம்ம உழைக்கிறோம், அந்த உழைப்பினால்தான் அது உயர்வாக வருது. அப்படின்னா நீ உன் வீடு சுத்தமாக இருக்குது, ட்ரெஸ்ஸு சுத்தமாக இருக்குது, உன்னுடைய வீட்டில் உள்ள துணிமணி எல்லாம் சுத்தமாக இருக்குது அப்படின்னா அது உயர்வான நிலை. அப்படின்னா அப்போ உன் வீட்டை தூய்மை செய்கிறாங்கல்ல, அதுவும் உயர்வானது தானே. அப்போ ஏன் நீ செய்ய மாட்டேன்ற? ஆண்களுக்கு நான் கேட்குறேன், ஆண்கள் நீங்கள் ஏன் உங்கள் வீட்டை தூய்மை செய்ய மாட்டேன்றீங்க? ஏன்னா தூய்மை உயர்வானது. அப்படின்னா தூய்மை செய்கிற அந்த பணியும் உயர்வானது தானே. தூய்மை செய்கிற வேலை, உங்கள் வீட்டை நீங்கள் பெருக்கிறீங்க, மாப்பு போட்டு துடைக்கிறீங்க, பெருக்கிறீங்க, அழுறீங்க, நல்லா துணி துவைக்கிறீங்க, உங்கள் துணியை துவைக்கிறீங்க அப்படின்னா அதுவும் உயர்வானது தானே. ஒரு சுத்தமான ஆடை அணிவது உயர்வானதுன்னா அப்போ அந்த துணி துவைக்கிறதும் உயர்வானதுன்னா துணி துவைக்கிறதுனால தானே அந்த சுத்தம் வருது. அப்போ அதை மட்டும் ஏன் தாழ்வான்னு நினைக்கிறீங்க? அப்போ வீட்டெல்லாம் துடைக்கிறது நான் பெருக்க மாட்டேன் அப்படின்னு ஏன் சொல்கிறீங்க? பெருக்கினா தான் சுத்தமாக இருக்கும், சுத்தமாக இருந்தால் தான் உயர்வானது. அப்படின்னா அப்போ அந்த சுத்தம் செய்கிற வேலையை மட்டும் ஏன் செய்ய மாட்டேங்கிறீங்க? அப்போ அதனால் வந்து சுத்தம் செய்கிற வேலை இருக்கு பாருங்கள், அது உயர்வானது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. முதல்ல அதை தாழ்வாக நினைக்கிறாங்க, அதுதான் தப்பு. சுத்தம்ங்கிறது உயர்வானதுன்னா அதை செய்கிறதும் உயர்வானது தானே. ஆனால் அப்படின்னா நீங்கள் ஏன் உங்கள் துணியை துவைக்க மாட்டேன்றீங்க? ஏன் உங்கள் வீட்டை நீங்கள் பெருக்க மாட்டேன்றீங்க? உங்கள் ஆடையை ஏன் துணியை துவைக்க மாட்டேன்றீங்க? ஏன் அந்த பாத்திரத்தை கழுவ மாட்டேன்றீங்க? அதை நீங்கள் தாழ்வாக ஏன் நினைக்கிறீங்க? ஒரு தூய்மையான பாத்திரம், அதில் நீங்கள் சாப்பாடு சாப்பிட்றீங்க அப்படின்னா தூய்மையான பாத்திரங்கிறது அது வந்து உயர்வானது. அழுக்கான பாத்திரத்தில் யாரும் சாப்பிடுவாங்களோ அருவருப்பாக நினைப்பாங்க. அப்படின்னா அந்த தூய்மை செய்கிறதும் உயர்வானது தானே. அதை ஏன் தாழ்வாக நினைக்கிறீங்க? அப்போது நல்லா தெரிஞ்சுக்கோங்க, துணி துவைக்கிறது உயர்வானது, ஒரு உயர்வானது. அதுக்கு நீங்கள் சோம்பேறித்தனப்பட்டீங்கன்னா ஒரு உயர்வான மனப்பான்மையை நீங்கள் இழப்பீர்கள். அதை நீங்கள் தாழ்வாக நினச்சிங்கன்னா உங்கள்கிட்ட இருக்கிற உயர்வான மனப்பான்மை இருக்குல்ல. ஆனால் வந்து துணி துவைக்கிறத தாழ்வாக நினைக்கிறீங்க, ஆனால் தூய்மையான ஒரு ஆடை அணிவதை உயர்வாக நினைக்கிறீங்க. அப்போ இது போலித்தனம். இது உங்கள்கிட்ட வந்து ஒரு தவறான புரிதல் இருக்குது. ஈஸியாக ஒரு உயர்வு நிலையை நான் ஈஸியாக அடைந்து விடுவேன், எனக்கு தூய்மையான ஆடை மூலமாக நான் உயர்வு நிலையை அடைய விரும்புகிறேன், ஆனால் அதை துவைக்க மாட்டேன். அப்போது எனது உயர்வான நிலை இருக்குல்ல, தூய்மையாக இருக்கிறது, என்னோட தூய்மையான ஒரு தட்டில் சாப்பிட்றது, ஒரு தூய்மையான ஆடைகளை அணிவது, தூய்மைப்படுத்துவது, தூய்மையான வீட்டில் வசிப்பது, இதெல்லாம் எனக்கு உயர்வானது. ஆனால் நான் எதையும் தூய்மை செய்ய மாட்டேன். தூய்மை செய்யாமலேயே கஷ்டப்படாமலே இந்த உயர்வு நிலை எனக்கு கிடைக்கணும், தூய்மைங்கிற அந்த உயர்வு நிலை எனக்கு கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்போ இது வந்து போலித்தனமான இது. ஒரு உயர்வு நிலை என்பது நீ கஷ்டப்படணும், அப்போ தான் அதோட அருமை தெரியும். உன் சட்ட துணியை நீ துவை, அப்போ தான் அந்த தூய்மையான அந்த ஆடையின் அருமை அப்போ தான் உனக்கு தெரியும். உன்னுடைய ஆடையை மட்டும் நீ எல்லாருடைய ஆடையும் துவைக்காத. உன்னுடைய நீ சாப்பிட்ட சாப்பாட்டை பாத்திரத்தை நீ கழுவு, அதை மட்டும் பண்ணால் போதும். அடுத்தவங்க பாத்திரத்தெல்லாம் நீ கழுவாத, அவங்க கழுவிப்பாங்க. அடுத்தவங்க குண்டியை அவங்க தான் கழுவாங்க, உங்கள் குண்டியை நீங்கள் கழுவணும். அப்போ அதனால் தூய்மை செய்கிறத தாழ்வாக நினச்சிங்கன்னா உங்களை அந்த உயர்வு மனப்பான்மை இருக்குல்ல, அது உங்களுக்கு அதை நீங்கள் உயர்வு மனப்பான்மை அதை அடைவது என்பது அதை அடையாமல் எளிதாக அது உங்களுக்கு கிடைக்கணும், நான் எதையுமே செய்ய மாட்டேன், ஏன்னா எனக்கு எல்லா தூய்மை என்பது ஈஸியாக கிடைக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. அதனால் முதல்ல வந்து ஒரு துணி துவைக்கிறதோ வீட்டை தூய்மையாக வச்சுக்கிறதோ இதெல்லாம் வந்து தாழ்வானது கிடையாது. அதை செய்கிறது தாழ்வானது கிடையாது, அது உயர்வானதுன்னு முதல்ல நினைக்கணும். அது உங்கள் துணியை நீங்கள் துவைச்சிங்கன்னா உயர்வு மனப்பான்மை உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் நினச்சி பாருங்கள், நீங்கள் பண்ணி பாருங்கன்னு தெரியும். உங்கள் வீட்டை நீங்கள் தூய்மை செய்யுங்க, உங்கள் இருப்பிடத்தை, உங்கள் துணியை நீங்கள் துவைங்க. அதுக்கு முன்னாடி இருந்த மனப்பான்மைக்கும் அதுக்கு அப்புறம் இருந்த மனப்பான்மைக்கும் உங்களுக்கு இருக்க தெரியும். இப்போ அழுக்காக இருக்கீங்க, அப்போ அழுக்காக இருக்கும்போது உங்களுக்கு ஒரு மனப்பான்மை இருக்கும். போய் நல்லா குளிச்சிட்டிங்க, நல்லா சோப் போட்டு சூப்பராக சுத்தமாக குளிச்சிட்டிங்க, பல்லெல்லாம் நல்லா தூய்மை துலக்கி
சுத்தமாக குளிச்சிட்டிங்க. குளித்து முடிச்ச பிறகு உங்களுக்கு உங்களை பற்றின ஒரு உயர்வான மனப்பான்மை, நல்ல தூய்மையான ஆடை அணிகிறீங்க, உங்களுக்கு ஒரு உயர்வு மனப்பான்மை கிடைக்கல. அதுபோல் நீங்கள் துணி துவைச்சு பாருங்கள். துணி துவைச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு உயர்வு மனப்பான்மை ஏற்படும். ஒரு உண்மையான உயர்வு மனப்பான்மை, போலித்தனமான உயர்வு மனப்பான்மை கிடையாது. அதாவது போலித்தனமான உயர்வு மனப்பான்மைன்னா, நான் துணி துவைக்க மாட்டேன், ஆனால் எனக்கு தூய்மையான ஆடை தேவை, நான் தட்டெல்லாம் கழுவ மாட்டேன், அதை நான் கேவலமாக நினைப்பேன், நான் சாப்பிட்ட தட்டை கழுவுறது எனக்கு கேவலம் அப்படின்னு, ஆனால் எனக்கு தூய்மையான தட்டு தேவை, தூய்மையான தட்டில் தான் நான் சாப்பிடுவேன், என் வீட்டெல்லாம் நான் தூய்மை செய்ய மாட்டேன், ஆனால் என் வீடு தூய்மையாக இருக்கணும், நான் தூய்மை செய்கிறத கேவலமாக நினைப்பேன், ஆனால் எனக்கு வீடு தூய்மையாக இருக்கணும் அப்படின்றதுல அது ஒரு போலித்தனமான ஒரு உயர்வு மனப்பான்மை. தூய்மை மீது உங்களுக்கு இருக்கிற ஆர்வம் என்பது ஒரு போலித்தனமானது, அது உண்மை கிடையாது. அப்போ நீங்கள் அது உண்மையான ஒரு உயர்வு மனப்பான்மை பெறணும்னா உங்களுடைய ஆடையை நீங்களே துவைங்க, துணி துவைங்க, உங்களுடைய இருப்பிடத்தை நீங்களே, உங்கள் வீட்டு இருக்குல்ல, உங்களுக்குன்னு ஒரு வீடு இருக்கணும், அதை மட்டும் நீங்கள் தூய்மை பண்ணுங்கள். ஒவ்வொருத்தருக்கும் உங்கள் வீட்டில் ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனி வீடு இருக்கணும், அது எல்லாம் சேர்ந்தது தான் ஒரு குடும்பம். தனித்தனி வீடு, தனித்தனி கழிவறை, தனித்தனி சமையலறை, தனித்தனி குளியலறை இருக்கணும். அவங்கவுங்களுக்கு தனித்தனியாக இருக்கணும். அவங்கவுங்க சமையலை அவங்கவுங்களே பண்ணுங்கள், அவங்கவுங்க ஆடையை அவங்கவுங்களே துவைங்க, அவங்கவுங்க இருப்பிடத்தை அவங்கவுங்களே தூய்மை செய்யணும். இதை பண்ணிங்கன்னா அந்த உண்மையான ஒரு போலித்தனம் இல்லாத ஒரு உயர்வு மனப்பான்மை உங்களுக்கு கிடைக்கும். அதனால் இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ தான் நம்ம ஒரு பிறருக்கு முன்னுதாரணமான ஒரு உண்மையான ஒரு ஆளாக, ஒரு உண்மைத்தன்மை நிரம்பிய போலித்தனம் இல்லாத ஒருவராக நாம் மற்றவர்களால் அறியப்படுவோம். நம்மளே முதல்ல நாம் அப்படி உணர்வோம். நோகாமல் நல்ல புது எப்போ பார்த்தாலும் துவைச்ச சட்டைகளை போடுறது, நோகாமல் எந்த வீட்லேயும் எந்த வேலையும் செய்யாமல் ஆனால் சுத்தமாக இருக்கணும். இது ஒரு போலித்தனமான ஒரு தூய்மை விருப்பம், தூய்மை மீதான உங்களுடைய விருப்பம் வெறும் போலித்தனமானது.